இன்னும் மீதி கொஞ்சம் வேலைகள் தான் இருக்குது. துரிதமாக எங்கள் வாக்கை வந்து நாங்கள் வந்து எங்களோட ஆக்கணும். கிட்டத்தட்ட கடைசி காலம் இதுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு மிரட்டல் இல்லை வேற ஏதாவது இது இருக்கா? தடா சந்திரசேகரோட மருமகளை இங்கே மிரட்டுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தான் நெருக்கடி அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிருங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. சீமான் கட்சியை சேர்ந்தவரும் தடா சந்திரசேகரோட மருமகளையும் யாரும் மிரட்ட மாதிரி. நானே ஒரு போலீஸ்காரோட பொண்ணு, என்ன யாருங்க மிரட்ட போறா? நான் போலீஸை பார்த்து பயப்பட போறதில்ல. பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ரவுடி யார் யார் நீங்கள் வந்து ஏலிஸ்ட்டுன்னு சொல்வீங்களோ அவங்களுக்குலாம் வழக்கறிஞர் மாமா, இங்கே இருக்க எல்லாருக்கும் வழக்கறிஞர் இருந்தது மாமா. எல்லாருக்குமே எனக்கு தெரியும். நான் அறிமுகமான நபர், வேலை செய்யல, எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பாங்க. நான் யாருக்குனாலும் போய் ஈஸியாக வந்து அணுகலாம். அதுதான் அது இது என்னோட வீடு மாதிரி வேலைச்சேரி. அதனால மிரட்டுறதுக்கு யாருமே இல்லை. உங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எப்படி வாக்குகள்? என் தொகுதி மக்கள் நாங்கள் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் காணி நிற்கிற தொகுதியில் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் சென்று பயணித்திருக்கோம். மக்களின் குறைகளை கேட்டறிஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன மாதிரி அறிவியல் பூர்வமாக ஒரு தீர்வை தர முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் களத்தில் நியமிப்போம். நாங்கள் ஒரு 2 வருஷத்தில் அந்த தீர்வுக்கு ஒரு விடியம் காணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாங்கள் திருப்பி நாங்கள் வந்து அந்த பதவியிலேருந்து பதவி விலகுறோம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா நாங்கள் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், களத்தில் வந்து உண்மையாக நிற்கிறோம். நாம் சொன்ன கட்சி, அதுதான் எங்கள் மக்களுக்கான உறுதி. முதல் தீர்வா இந்த தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நீர் மேலாண்மையை முழுமையாக செஞ்சு தருவோம். நன்றி.